திஸ் இஸ் ஆஷிஷ் டைரல். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்ட்ரிங் ரொட்டேட் லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க இதில், எஸ் அண்ட் கோல். இது வந்து அரேல வந்து நம்ம பிளேசஸை ஷிஃப்ட் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இந்த ப்ராப்ளம்லேயும் இருக்குது. பட் இது வந்து ஆக்சுவலாக ஷிஃப்ட் பண்ண சொல்லலை. அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுற வேல்யூ வந்து கோலில் இருக்கா அப்படிங்கிறது. இதில் கொடுத்துருக்காங்க எஸ் பிகேம் கோல். என் நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து இந்த கேரக்டர்ஸ், அதாவது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இதுவாக மாறுமா அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் பார்க்கலாம். ப்ரூட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாசிபிலிட்டிஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடின்னு இருக்கும். ஸோ வந்து ஏ வந்து பின்னாடி போயிடும். ஸோ பிசிடிஇஏன்னு வரும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து திருப்பி பி பின்னாடி போயிடும். ஸோ சிடிஇ ஏபி இப்படி இருக்குமா? கரெக்ட். தென் டி டி சாரி டிஇஏபிசின்னு இருக்கும். தென் இஏபிசிடின்னு இருக்கும். தென் ஃபிஃப்த்து வந்து அந்த ஆக்சுவல் இதுவே கிடச்சிரும். நம்ம இப்போ எதை ரொட்டேட் பண்ணோமோ அதுவே கிடச்சிரும். பிகாஸ் அதில் வந்து எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 டைம்ஸ் நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ணோன்னா ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரிங் இது பண்ணோமோ அதே கிடச்சிரும். இப்போ ப்ரூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா, நம்ம பிளேசஸை ஷிஃப்ட் பண்ணுறோம் கரெக்டாக. இங்கே உள்ளதை வந்து இங்கே போகுது, இங்கே 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 இப்படி இப்படி மாறி மாறி பிளேசஸை ஷிஃப்ட் பண்ணுவோம். அதே இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணுவோம். இது வந்து இதோட ஈக்குவலாக இருக்கா, இது வந்து இதோட ஈக்குவலாக இருக்கா. இது ஆப்வியஸாக ஈக்குவலாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும், வேறு அது ஈக்குவலாக இருக்கா ஈக்குவலாக இருக்கான்னு. இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ். ஆப்டிமல் அப்ரோச்சில் வந்து நம்ம வந்து எஸ் ப்ளஸ் எஸ்ன்னு ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுவோம் இதில். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பு போட்டு பார்ப்போம். அதாவது இந்த பிளேசஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லூப்பில் தான் போட்டு இது பண்ணுவோம். தென் இன்னொரு லூப்பில் வந்து நம்ம வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து கோல் கூட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார் லூப். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்னால O(n²) வரும். இதோட கோடு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதில் இந்த வீடியோவில் நான் காட்டல. நம்ம வந்து ஆப்டிமல் அப்ரோச் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆப்டிமல் வந்து எப்படின்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி எஸ் ப்ளஸ் எஸ்ங்கிற ஒரு மெத்தட். அதாவது இது நம்ம வந்து அதே டெஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாமே. இப்போ அதே டெஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போது ஸ்ட்ரிங் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை ஷிஃப்ட் பண்ணி ஒன்றா ஷிஃப்ட் பண்ணி இந்த கோலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ரூட் ஃபோர்ஸில் என்ன பண்ணோம், நம்ம வந்து இருக்க எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்த்தோம். ஒன்றா ஷிஃப்ட் பண்ணி எப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அதே தான் இந்த எஸ் ப்ளஸ் எஸ்லேயும் பண்ணுறோம். இப்போது எஸ் ப்ளஸ் எஸ்னால் என்னென்னா, இப்போது இதில் நம்ம S1ன்னு எடுத்துருக்கோமா. ஸோ ஆக்சுவலாக எஸ் ஒன் ப்ளஸ் S1 சாரி. இப்போ வந்து அதை பார்க்கலாமே. இப்போது ஏ பி சி டி
திருப்பியும் எழுதணும். ஏ பி சி டி இ. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாங்கிறதுனா, இப்போ வந்து இதோட இந்த 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதாவது இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரிங் இருக்கும். அதாவது ஏபி ஏபிசிடிஇ. அதுக்கப்புறம் ஏ வந்து பின்னாடி போயிடும்ல, ஸோ பிசிடிஇஏ. அதே இது. அதுக்கப்புறம் இங்கேருந்து 5 இது பார்த்தோன்னா இங்கே இருக்கும். நீங்கள் அது எழுதி பார்த்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சிடிஇஏ சிடிஇஏபி அது இருக்கான்னு பார்க்கலாமா? சிடிஇஏபி இது இருக்கு. அதுக்கடுத்து என்ன நமக்கு கிடச்சிது? டிஇஏபிசி இருக்கான்னு பார்க்கலாமா? அது இருக்கு பாருங்க, டிஇஏபிசி இஏபிசிடி இஏபிசிடி. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆக்சுவலானது ரொட்டேட் பண்ணி வந்துடும்ல 5 டைம்ஸ் யூஸ் பண்ணால். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஆப்டிமல் அப்ரோச் இதுதான், எஸ் ப்ளஸ் எஸ். இதில் வந்து நம்ம எல்லா இதுவும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எஸ் ப்ளஸ் எஸ்ன்னு போட்டோன்னா எல்லா பாசிபிள் காம்பினேஷனும் நமக்கு அந்த சிங்கிள் இதிலே இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் இந்த சிடிஏபி இருக்கான்னு பார்த்தா போதும். இதில் ஆக்சுவலாக நமக்கு இருக்கா? இது இருக்குது, சிடிஏபி. இப்போ டைரெக்டாக நம்ம இந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் வந்து இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம அந்த கோலும் அந்த ஸ்ட்ரிங்குமே ஈக்குவலாக இருக்கணும். விச் மீன்ஸ் இப்போ இதில் 5 லெட்டர்ஸ் இருக்கா, இதுலேயும் 5 லெட்டர்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5. அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த எஸ் ப்ளஸ் எஸ் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லைனா லெட்ஸே இப்போது இதில் இதில் வந்து சின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த சி காம்போனண்ட் இல்லைன்னு வைங்க, அப்போ நம்ம ஆப்வியஸ்லி எஸ் ப்ளஸ் எஸ்ன்னு போட்டாலும் எத்தனை பாசிபிலிட்டி இப்போ கண்டுபிடிச்சாலுமே வராது, ரைட்? அதனால நம்ம ஒரு எட்ஜ் கேஸ் கண்டுபிடிக்கணும். எட்ஜ் கேஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லைக் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஒன் சைஸ் நாட் ஈக்குவல் டு கோல் ஜின்னு எடுத்துக்கிறேன் ஷார்ட்டாக. இப்படி இருந்ததுன்னா டைரெக்டாக ரிட்டன் ஃபால்ஸ். நமக்கு அதான் சொல்லியிருக்காங்க. அது வந்து இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா ஃபால்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் அங்கே சொல்லலை. ஸோ ஓகே, இதை இப்போ கோட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த எட்ஜ் கேஸை இது பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாமே. ரிட்டர்ன் பூலியனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு இஃப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த எஸ் ப்ளஸ் எஸ் மெத்தடை இது பண்ணோம்ல, முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஆன்சர்னு எடுத்துக்கிறேன். எஸ் ப்ளஸ் எஸ் ஓகே. இப்போது நம்ம அந்த என்டையர் ஸ்ட்ரிங் வந்து ஆன்சருங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது சி ப்ளஸ் ப்ளஸில், ஃபைண்ட் கோல் தானே நமக்கு தேவை. அது நாட் ஈக்குவல் டு ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம் எதுவும். ஓகே, இட்ஸ் ரன்னிங் ஃபைன்.
ஸோ இதில் வந்து இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த எட்ஜ் கேஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். சைஸ் வந்து ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம வந்து ஃபால்ஸ் ஆப்வியஸ் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஏன்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருந்தாலுமே நம்ம அந்த சைஸ் ஈக்குவலாக இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது ஆப்வியஸ்லி. அதனால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆக்சுவலான எஸ்+எஸ் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ரைட்? அதுக்கப்புறம் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை வச்சு அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம தேவைப்படுற கோல் இருக்காங்கிறத பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறோம். அதான் இந்த லைனு. இது C++ல ஒரு காம்ப்ளிகேட்டான சின்டெக்ஸ். ஜாவா பைத்தனில் இப்படி இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போது வந்து நம்ம இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை அனலைஸ் பண்ணலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இது வந்து பிக் O ஆஃப் n தானே. ஆப்வியஸ்லி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் லூப் எதுவும் இது பண்ணல. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதுக்கு வந்து பிக் O ஆஃப் n. தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், ரைட்? அந்த ஸ்ட்ரிங் வந்து S+S மெத்தடுக்கு இது பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து O ஆஃப் n தான் வரும். பட் அது நம்ம சிங்கிளாக ஒரு ஸ்ட்ரிங் தான் எடுத்துக்கிறதுனால O ஆஃப் 1மே இதுக்கு வரும். ஸோ எது எடுத்துக்கிட்டாலுமே ஓகே தான். ஓகே, தேங்க்யூ.